L40 stages are ignited. Lift off normal. Magnificent lift-off of GSLV F-15 NVS-02 mission. விண்வெளி துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி உலக நாடுகளின் பார்வையை தன் பக்கம் திருப்பியுள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தற்போது விண்வெளி ஆராய்ச்சியில் அடுத்த மாபெரும் சாதனையான 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து NVS-02 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற GSLV F-15 ராக்கெட் ஜனவரி 29ஆம் தேதி காலை 6:23 மணியளவில் விண்ணில் பாய்ந்தது. இந்தியாவில் தரைவழி, கடல் வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டு 2013 முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதன் மூலம் இந்தியாவுக்கென பிரத்யேக வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டில் உள்ளது. அதன் ஒரு கட்டமாக NVS-02 செயற்கைக்கோள் மற்ற செயற்கைக்கோள்களுடன் இணைந்து செயற்கைக்கோள்களுக்கான சுற்றுப்பாதை நிர்ணயம், தரை, கடல் மேலாண்மை, மொபைல் சாதனங்களில் இருப்பிட அடிப்படையிலான சேவைகள், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிப்பது, பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை தெரிவிப்பது போன்ற பல்வேறு சேவைகளை வழங்க உள்ளதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1975ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா சோவியத் யூனியனின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு ஏவுகணைகள், செயற்கைக்கோள்கள் என விண்வெளி துறையில் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான்கள், செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் மங்கள்யான், சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 உள்ளிட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய இந்தியா உலக நாடுகளின் பார்வையை தன் பக்கம் ஈர்த்தது. 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி SLV-3 என்ற ராக்கெட்டை சோதனை முறையில் யார் உதவியும் இன்றி இஸ்ரோ விண்ணில் ஏவியதே இஸ்ரோவின் முதல் ராக்கெட் ஆகும். அடுத்த 46 ஆண்டுகளுக்குள் 100 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவியதன் மூலம் 548 செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இஸ்ரோ நிலைநிறுத்தி உள்ளதாகவும், மொத்தமுள்ள 548 செயற்கைக்கோள்களில் 438 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் உள்ளதாகவும், மேலும் 6 தலைமுறை ராக்கெட்டுகளை இதுவரை விண்ணில் ஏவி உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். இதுவரை இஸ்ரோவினால் விண்ணில் ஏவப்பட்டுள்ள 100 ராக்கெட்டுகளில் 85 ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்துள்ளன. 5 ராக்கெட்டுகள் அதன் நோக்கத்தில் பகுதியளவில் வெற்றியடைந்தன. மீதமுள்ள 10 ராக்கெட்டுகள் தோல்வியை சந்தித்தன.